செய்திகள் தொடர்கின்றன. லண்டன் நகரில் சவப்பெட்டிகளுக்கான கண்காட்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. ஒரு மனிதன் வாழும்போது விதவிதமான ரசனைகளோடு வாழ்கிறான். இறந்த பிறகும் மக்கள் மனதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று எண்ணுகிறான். அந்த மாதிரி சற்று வித்தியாசமான எண்ணம் கொண்டவர்களுக்காகவே லண்டனில் ஒரு கண்காட்சி நடைபெற்றது. அது விதவிதமான சவப்பெட்டிகளின் கண்காட்சிதான். இறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றாலும் லண்டனை சேர்ந்த ஒரு நிறுவனம் அவர்களது இறுதிச் சடங்கை மிகவும் பிரம்மாண்டமாக நடத்துவதற்காக விதவிதமான சவப்பெட்டிகளை தயாரித்து கண்காட்சிக்கு வைத்திருந்தது. இதில் சிங்கமுகம், பியானோ உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் சவப்பெட்டிகள் தயாரிக்கப்பட்டிருந்தது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி மோசமான தோல்வியடைந்ததை தொடர்ந்து கேப்டன் பதவியில் நீடிப்பதை தான் விரும்பவில்லை என்று கேப்டன் தோனி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் படுதோல்வி அடைந்து தொடரை பறிகொடுத்தது. இதையடுத்து கேப்டன் பொறுப்பிலிருந்து தோனி விலக வேண்டும் என்று பலர் வலியுறுத்தினர். இந்நிலையில் சிட்னியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேப்டன் பதவியில் நீடிப்பதை தான் விரும்பவில்லை என்றும் தேவைப்பட்டால் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் கூறினார். மேலும் இந்த பதவி ஒருவருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று கூறிய அவர் இந்திய அணியில் இளம் வீரர்கள் அதிகம் பேர் சேர்க்கப்படுவதை தான் வரவேற்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் போதும் முதலாவது டுவெண்டி போட்டி நாளை பிற்பகல் 2 மணிக்கு சிட்னியில் தொடங்குகிறது. அங்கு கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் ஆடுகளம் ஈரப்பதமாக உள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குவோர் லலிதா ஜுவல்லரி, சென்னை, மதுரை. இன்றைய தங்கத்தின் விலை: தங்கம் 1 கிராம் 2654 ரூபாய். 1 பவுன் ஆபரண தங்கம் 21,232 ரூபாய். 24 கேரட் தங்கம் 10 கிராம் 28,380 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இன்றைய வெள்ளியின் விலை: 1 கிராம் வெள்ளி 61 ரூபாய் 80 காசுகள். 1 கிலோ வெள்ளி 57,780 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் கூடுதல் செலவினங்களுக்கான துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தானே புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனி இயக்குநரகம் அமைத்து நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சட்டசபையில் தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய மத்திய அரசு 3 மாத காலத்தில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வந்த போராட்ட குழுவினருக்கும் அணு உலை ஆதரவு இயக்கத்தினருக்கும் மோதல் வெடித்ததால் பெரும் பதற்றம் நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.